ஹாய். வில்லேஜில் ஒரு ஸ்வீட்டான பழம் ஒரிஜினல் இது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படின்னு நம்ம இந்த நொங்கு சாப்பிடுவோம்ல, சம்மர் டைமில் வெயில் காலத்தில் வரும்ல நொங்கு, அந்த நொங்கோட இதில் வேண்டி தான் வரும். நொங்கு வந்து இது ஆக்சுவலி எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்தது. இது எல்லாமே வந்து நான் எங்களுக்கு நொங்கு, அதாவது எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு மரமெல்லாம் இருக்கும், நொங்கு மரம். அதில் வந்து எங்கள் மாமா எடுத்துக்கிட்டு வந்தது. இது என்னன்னா இது ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணலாம். நம்ம வந்து இந்த நொங்கு வந்து ரொம்ப பழுத்து போயிடுச்சு, எடுக்காமல் இருக்கிறதப்ப பழுத்து போயிடுச்சு. பழுத்து போனதுக்கப்புறம் எப்படி இருக்குமான்னா இது ஒரு ஸ்வீட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு பூரேன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. நம்ம இதில் வந்து அதிரசம் பண்ணுவோம்ல, வெல்லம் அதெல்லாம் போட்டு, வெள்ளத்துக்கு பதில் இதுதான் போடுவாங்க. அதிரசம் நேச்சுரல் இது ஃபுட்டு வந்து. ஸோ இந்த நொங்குல வந்து ஒரு ஸ்வீட்டு பண்ணுறது, அது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அப்போ வந்து எனக்கு யூடியூப் எடுக்கணும்னு சொல்லி யோசனை வரல. எடுத்ததுக்கப்புறம் தான் இது என்னோட கசின் தான் எடுத்துட்டாங்க இந்த இது வந்து. ஸோ திடீர்னு வந்து சரி ஷேர் பண்ணிக்கலாமே தான் நான் வந்து இது எடுத்தேன். இப்போ நாங்கள் ஆல்ரெடி வந்து எடுத்தது இது. இந்த நொங்குல வந்து 3 பல் இது காட்டுங்களேன். இது வந்து 3 இருக்கும். இது நொங்குல வந்து இது பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குமா, இது வந்து மேலே தோல் எடுத்து இப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இப்படியே பிடிச்சா அப்படி தானமே வரும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு கூட நம்ம வந்து கத்தி வச்சு அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு வந்து இப்படி விரிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இதில் 3 நொங்கு இருக்குது. இது இப்போ அவங்க வந்து வாட்டரு இந்த மாதிரி இது தனித்தனியாக இப்படி கையில் எடுத்துடுவாங்க. இது வந்து ஏன்னா மொத்தமாக இதில் இது வந்து அப்படியே வந்து பிச்சிட்டா வந்துடும். இது பிச்சிட்டா வந்தோன்னா ஏன்னா நான் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னாலும் எனக்கு கை வந்து அவ்வளோ வேலை செய்யாது, வலிக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து ரொம்ப கனமான பொருளோ கனமான இதோ நான் வந்து பண்ண முடியாது எதுவுமே வந்து. அதனால என் கசின் தான், என் சிஸ்டரில் தான் பண்ணாங்க. இந்த நொங்கு வந்து பாதி இந்த ஒரு சைடு வந்து ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வந்து இதில் கீறுவாங்க. இப்படி இந்த மாதிரி கீறிட்டு அது ஈரம் வந்து தண்ணியில் வந்து இப்படி கை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து இது ஈரமாக பண்ணிவிட்டு அது எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்த இது பார்த்தீங்களா மேங்கோ இது மாதிரி. ஆனால் இதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து அடுப்பில் வச்சு காசுவாங்க. காசும்போது வந்து சில பேருக்கு வந்து லிமிட்டோட வந்து ஸ்வீட்டு போதும் அப்படியே நினச்சிட்டாங்கன்னா, ஒரிஜினல் ஃப்ளேவர் போதும் எங்களுக்கு, ஸ்வீட் வேண்டாம், சுகர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அப்படியே டயாபெட்டிக் அவங்க சாப்பிடலாம். நல்ல இது அவங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எந்த விதமான வெல்லமோ இல்லை வந்து கருப்பட்டியோ இல்லை வந்து இந்த ஆல்ரெடி பண்ணது கொஞ்சம் எடுத்துவாங்க. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க வந்து சுகர் வேண்டாம், எங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்டே போதும், அது சாப்பிட்டனால. ஆனால் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். சும்மா இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாக்லேட்ஸில் வந்து நிறைய கெமிக்கல் எல்லாமே போடுவாங்க. ஈவன் நீங்கள் வந்து வெளியில் வந்து சில கடைகளில் மேங்கோ ஜெல்லின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட வந்து ஒரிஜினல் இருக்காது. அதோட லிக்விட் தான் போட்டு தான் இது பண்ணுவாங்க. இது நம்ம கைப்பட பண்ணுறதுனாலே ஸ்வீட் வேணும்னவங்க வந்து இந்த மாதிரி வெல்லம் இருக்கும்ல, உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ இந்த மாதிரி வெல்லமோ கருப்பட்டி, நேச்சுரல் கருப்பட்டி இல்லை சுகரு அந்த மாதிரி இது வந்து இது காசும்போது நம்ம எவ்வளோ தேவை இருக்குதோ அது போட்டுட்டு அடுப்பில் வச்சு காசிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இது காசுனதுக்கப்புறம் ஒரு லைட்டாக தான், ரொம்ப இல்லை, இது கரையிற வரைக்கும் தான். ரொம்ப ஓன்னு சொல்லிட்டு அடுப்புலேயே வச்சு கிண்டி அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் இது கரையிற வரைக்கும் தான், இந்த வெல்லம் வந்து கரையிற வரைக்கும் தான் நம்ம வந்து இது. ஓகேங்களா? இது நேச்சுரலாக வந்து நான் எப்படியே இது சாப்பிடுவேன். இது கரைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு பாருங்கள். நான் வந்து இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னேன், கொஞ்சோண்டி தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது அடுப்பில் வச்சுட்டு கொண்டு வந்துடலாம். இது கரையிற வரைக்கும் தாங்க, ரொம்பலாம் நம்ம வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் இது இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்க இது இப்போ வந்து நம்ம காசியாச்சு. காசினதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆற வைக்கணும்.
என்ன நான் இது ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களால தான் முடியும், நம்மளாலலாம். இது நிஜமாக சொல்கிறேன். இது பண்ணணுமான்னா எவ்வளோ கஷ்டப்படணுமோ. சாப்பிட்றது மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா நாக்கில் வச்சு அண்ணன் அப்படின்னு பண்ணுறேன். நல்லா இருக்குது டேஸ்ட்டாக வந்து. ஆனால் இது பண்ணணும் அண்ணா அவள் தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், முடியவே முடியாது. ஒரிஜினல் ஸ்வீட்டு. இந்த ஒரு ஃப்ரூட்டில் வந்து எத்தனை இது இருக்குது தெரியுங்களா? அது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த ஒரு நீட்டாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு அங்கே இங்கே பழம் அந்த காய்கறி கிட்ட வந்து விற்பாங்க. கேகல்னு தெலுங்குல சொல்லுவாங்க, தமிழ் என்னன்னு எனக்கு தெரியாது, கருப்பாக இருக்கும். அது ஒன்று வருமா. அப்புறம் நொங்குக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வந்து மணக்கல்ல என்னமோ மரத்துல வந்து வருமா. அது வந்து இவ்வளோ இது. அது குடிச்சா கூட நல்லதுன்னு சொல்றாங்க. தாட்டி சாப்பா சொல்லுங்க, பரவாயில்ல எனக்கு. அது என்ன சொல்றதுன்னா அவங்க சொல்றது இது வந்து நேச்சுரல் ஃபுட். இது எல்லாமே வந்து ஆனால் ஈஸியாக டேக் இட் ஈஸியாக வந்து என் கசின் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சும்மா தான் இதை எடுத்து இப்படி பண்ணுறானே, ஒரு மண்ணு நான் என்னால் ஒன்று கூட பண்ண முடியல. கொஞ்சம் கூட நான் வர வைக்க முடியல. இதில் வந்து அங்கே பார்த்தா என்னோட பெரிய அவங்க பண்ணுறாங்க. அங்கே பாருங்க, அவங்க உட்காந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னால் முடியவே முடியல. இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. கடைசியில் இது என்ன பண்ணுவோன்னா நம்ம இந்த பிளேட் இன்னொரு விஷயம், யாருக்க கூட கொஞ்சம் நீங்கள் வந்து இடித்து போட்டுக்கோங்க. இந்த வாம்பு அந்த மாதிரி தேவை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் யாருக்கு இஸ் மஸ்ட். நீங்கள் வந்து யாருக்க போடுங்க, நல்ல ஸ்மெல் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வந்து நம்ம இப்போ வந்து அது ஆறிச்சு அந்த இது வந்து. இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் எதுக்குன்னா இது கீழே வந்து ஒட்டாமலே வர்றதுக்காக இது வந்து நெய் போடுறது. அப்படியே பண்ணும்போது வரும். இது வந்து இதில் எவ்வளோ ஹெல்த்து சம்மந்தப்பட்டது இருக்குங்களா. இது வந்து மலச்சிக்கல், அப்புறம் வந்து என்ன இது பைல்ஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வயசானவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து வயிற்றுக்கு நல்லது இது சாப்பிட்டா வந்து. அவங்க இந்த சைடு கூட பூச சொல்கிறாங்க. பட் நிற்குமான்னு நான் கேட்குறேன். இப்போ நம்ம கையை சுத்தப்படுத்திக்கிட்டு நம்ம தடவிக்கிறோம். ஆனால் சில ஃபேக்ட்ரிங்கில் வர்றது வந்து இதெல்லாமே வந்து கிராமத்தில் தான் பண்ணுவாங்க. அவங்களும் எவ்வளோ ஒழிப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பாருங்களேன், ஒழிப்புக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியான அந்த காசு கூட அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த வில்லேஜில் பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவோம். சும்மா அங்கே ஒரு இத்தனோண்டு நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தெரியும். பாவம் தானே அவங்க எல்லாருமே வந்து. ஆனால் நடுத்தில் இருக்கிறவங்க தான் சாப்பிட்டுருப்பாங்க. பணம் எல்லாமே வந்து அந்த உழைப்புக்கு வந்து எதுவுமே எங்கேயுமே வந்துங்க உழைப்புக்கு அன்னது வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்காது. நடுத்தில் இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க. அதாங்க கஷ்டத்துக்கு வந்து என்றைக்குமே வந்து பலன் கிடைக்காது. கஷ்டப்பட்டாலும் பலன் கிடைக்காது. இப்போ பாருங்களேன், இது இப்போ நான் இது வந்து இப்போ நம்ம இது வந்து வேறு ஸ்பூன் வச்சோ அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ண முடியாது. நம்ம ஓன் ஹேண்ட்லேயே வந்து நீட்டாக ஹேண்டு க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம பண்ணிக்கிட்டு இந்த பாருங்களேன், இதே மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து லேயர் இது மேலேயே வந்து நம்ம வந்து தடவணும். ஃபுல்லாக இது மேலே போட்டுங்களா. இது ஃபுல்லாகவே ஒரே பிளேட்டா இன்னொரு பிளேட்டா ஒன்று தானா?
ஓகே பாருங்க. இப்போ இது வந்து இப்படியே நம்ம வந்து தடவிட்டு இருப்போம். இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இது மேலே வந்து இன்னொரு லேயரு, இது மேலேயே வந்து இன்னொரு லேயர் போடலாம். நம்ம வந்து நீ எனக்கு வராது, பட்டு நானாக தான் எடுத்துக்கிட்டு பண்ணுறேன். இது எல்லாமே வந்து இன்னொரு சின்ன இது நான் சொல்லணும்னு நினச்சி நான் விரும்புகிறேங்க மக்களுக்கு. வந்து என்னன்னா சில விஷயங்கள் வந்துங்க நம்ம இந்த மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம்ல. சம்டைம் வந்து என்னன்னா நம்மளுக்கு அறியாமலே சில பேர் வந்து நம்மளோட வந்து நல்லதாக இருக்கும். அந்த டைமில் வந்து நல்லதாக பழகுவாங்க, நல்லா இது இருப்பாங்க. சில சில என்ன சொல்கிறதுன்னா ஒரு அட்வைஸ் என்னன்னா, என்னோட அட்வைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரு கூட பழகிறது இருந்தாலும் பார்த்து பழகுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க. அப்படி பழகிறவங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு ஒரு மாதிரி டீல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களோட நீங்கள் வந்து பழகாதீங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இல்லைன்னா யாரு கூட பழகாதீங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு எதுக்கான எனக்கு தோணிச்சு, என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படியே இருந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. உதவி செய்ய போய் அது நம்மளுக்கே ஒரு உபத்திரமாக ஆகும்போது, ஒரு இது மாதிரி ஆகும்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து சரியில்லை. அதுக்காக எல்லாருமே நான் சொல்லலைங்க, சில விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். பொதுவாக சொல்லணும்னு தோணிச்சு எனக்கு. நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா அதான் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சரி, அது முடியட்டும். இப்போ நம்ம வந்து நம்ம வேலைக்கு வருவோம். நம்ம வந்து சரிங்களா, இப்போ நான் இது வந்து ஆமாம் எல்லாமே வந்து லேயர் பண்ணியாச்சா. இது வெயிலில் வச்சுக்கணும். நம்ம வெயிலில் வச்சதுக்கப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவை இருந்தால் அது மேலேயே இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். திக்காக வேணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா, திக்காக வேண்டாம் நமக்கு வந்து தின்னாதான் போதும் அப்படின்னு நினச்சோம்னா இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த இது போதும் அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்வாடிங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ். வந்து நீங்கள் ஸ்பென்சர் பிளாஸா அந்த அப்பா எக்மோர் சைடு எல்லாமே வந்து இது நல்லா கிடைக்கும். மார்வாடி அவங்களுக்கு தான் நல்லா கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதோட இது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து இந்த பாருங்களேன், இந்த 4 சேர்த்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் லேயர் இது வந்து. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த மாதிரி இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது டெய்லி வந்து ஒரு பீஸு சாப்பிட்டாலும் கூட ஜீரணம் அடிக்கும், அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது எல்லாமே வந்து பீமவரம் சைடு பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து. இதுதான் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் இப்போ மதுரை, திருச்சி அந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கும்ல, கண்டிப்பாக இந்த பழம் இருக்கும் அந்த இடத்துல வந்து. நீங்கள் இது பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெரிய விஷயமே இல்லைங்க தேய்க்க. இது வந்து பெரிய விஷயமே இல்லைங்க, தேய்க்கிறதா கொஞ்சம் கஷ்டம். அது அந்த ஊரில் இருக்கிறவங்க பண்ணிடுவாங்க. 1 இயர் இருக்கு. இது வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டெய்லி வந்து சில வீடுங்களில் வந்து கருப்பட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோம்னாலும் இது நம்ம சாப்பிட்லாம், நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்கள் ஊருங்களில் போகும்போது செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இது, நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரல் இது நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள், சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், நல்லா காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.